இன்னைக்கு நம்ம வந்து டே 2 ஆஃப் ஏற்காடு லாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரூமில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் குடிச்சு ரெடி ஆகிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்களே நம்ம வேணும்னா சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எது நான்வெஜ் வெஜ் எது வேணுமோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சொல்லியிருக்கோம், நேற்று நைட் அவங்கள தான் ஆர்டர் பண்ணோம். தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு, நல்ல டேஸ்ட்டாக. ஸோ அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேலை வந்துட்டுருக்கு. ப்ளஸ் கேபும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 9 o'clock மேலே தான் வரும். ஸோ வந்தோடனே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த டே 2ல என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த vlogல தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. வாங்க எங்களை தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். இன்னைக்கு முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஊருக்கு தான் கிளம்புறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கைஸ், கேப் வந்துடுச்சு. நாங்கள் எங்கேயும் கிளம்ப போகிறோம். வெங்கட்டும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு, நல்லா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு. ஸோ அதை நம்ம இங்கே கிளம்ப போகிறோம். நேராக என்னென்ன ப்ளேஸ் போகிறோம் என்னங்கிறதும் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்துருக்கோம். ஸோ ரேட்ஸ் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே போட் ஹவுஸ் நல்லாவே இருந்தது இடமோ. ஸோ அதெல்லாம் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு கைஸ், இதான் வந்து என்ட்ரி. ஸோ போட் ஹவுஸ்க்கு போகிற வழி இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு மோஸ்ட்லி போட்டிங். கைஸ் வந்துட்டோம். நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக இதே மாதிரி நம்ம கேரளாவில் போகும்போது போயிருந்தோம் ஒரு வாட்டி. இது வந்து பார்த்தா என்ட்ரி 10 rupees உங்களுக்கு. ஸோ உள்ளே அப்புறம் நாங்கள் 8 பேர் போகிறதுனால 600 ரூபா வருது. ஸோ ஃபேமிலிஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வெயில் இருக்குது, பட் வெயில் பெருசாக தெரியல. ஸோ எல்லாமே ரொம்பவே அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. கைஸ், டிக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வாங்கிட்டோம். இப்போ நேராக நெக்ஸ்ட்டு போட்டிங் தான் போக போகிறோம். போயிட்டு அதில் என்ஜாய் பண்ண போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். காய்ஸ், போட்டிங் முடிஞ்சிச்சு. வரையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்த் த ரைடுன்னு சொல்லுவோம். ஸோ ரைடு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒர்த்தாக இருந்தது. இப்போ வந்து நேராக நெக்ஸ்ட் ஸ்பாட்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஃபேமிலிஸ் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் குழந்தைங்க எல்லாருமே வந்து விளையாடுறதுக்கான ப்ளே ஸ்டேஷன் இங்கே இருக்குது. சாரி, ப்ளே கிரவுண்டும். ஸோ அதுவும் வந்து விளையாட என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட் ரைட் என்ஜாய் பண்ணுங்கள்.
கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். ஸோ இது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே அப்படியே உள்ளே வரும். நெக்ஸ்ட் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போவோம். போயிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறது ஃபுல்லாக பார்ப்போம். கைஸ் இது வந்து லேடிஸ் சீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரோஸ் கார்டன் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து சுற்றி பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ நேலாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துக்கலாம். ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு லேடிஸ் சீட் போயிட்டு அடிப்போம். ரோஸ் கார்டன் கிளைமேட் நல்லா இருக்கு. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் கூலிங்காக இருக்குது, நல்லா இருக்கு. ரோஸ் கார்டன் இருக்குமா, அதை விட்டா பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் வந்து லேடிஸ் சீட். வாங்க பார்த்து வாங்க. நல்லா இருக்கும் கிளைமேட், நல்லா ரோடெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, பார்த்து வாங்க. இடம் ரொம்ப ஜெல்லுங்க இது பார்க்கறதுக்கு. இப்போ நாங்கள் ரோஸ் கார்டன் தான் போயிட்டு இருக்கிறோம், ஃபேமிலியோடு போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது இடம். வந்து வெயிலே தெரியல, ரொம்ப அருமையாக இருக்குது. வெரி சூப்பர் பிளேஸ் இது. வெரி நைஸ். அது ஹாட் ரொம்ப தெரியல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. காலையில் ஏந்து நாங்கள் பார்த்தா அவ்வளோ ஜில்லுன்னு. வெரி நைஸ் பிளேஸ். வெரி வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸும் இருக்குது. உங்களுக்கு குழந்தைங்க விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஷாப் இருக்குது. ப்ளஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு தாகம் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தப்பலாம். ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே சௌரியமாகவும் இருக்குது இந்த இடத்துல. கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா தோட்டத்துக்குள்ளே போகிறோம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ளவர்ஸ் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போட்டிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு. பெரியவங்க வந்து 30 ரூபா, சின்னவங்க 15 ரூபா. அப்புறம் தனியாக கேமரா எதெல்லாம் ஆன் பண்ணால் அதுக்கும் செப்பரேட் ரேட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ரேட் இருக்குது. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கார்டன்லாம் இங்கேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுவே வந்து இப்போ கண்ணு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக உள்ளேயும் வந்து இன்னொரு ப்ளசண்ட்டாகவே இருக்கும். வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் கூடயே வந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணி தரேன். அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து. ஸோ ரோஸ் கார்டன்லேருந்து பார்த்தோன்னா ரொம்பவும் நடந்துட்டோம். கொஞ்சம் லாங்காக நடந்தது. அப்போ தான் பொட்டானிக்கல் கார்டன் வியூ பாயிண்ட் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் வந்து பார்த்தா வியூ பாயிண்ட் போகிற இடம். இது இப்படி தான் நடந்து போனோம் நம்ம இங்கேருந்து. நல்லா இருக்குது பிளேஸ், நைஸாக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஸ்லோப்பாக மேடாக ஒரு மாதிரி இருக்கிறதுனால மேடாக இருக்குது. ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வயசானவங்க முடியாதவங்க வந்தால். பட்டு கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம். ஆமாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கைஸ் அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு.
ஸோ இங்கே வந்து பார்த்தா மேகம் வந்து கீழே தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ செம்ம கூலிங்காக இருக்குது. வெளில ஹீட் இருந்தது, இங்கே வந்து அப்படியே கூலிங்காக மாறிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் தெரியுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ அங்கெல்லாம் ஸ்டே பண்ணால் செம்ம வியூ கிடைக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லா வீடும் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுது. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் ஜூமில் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கேமரா ஆங்கிளில் பார்க்குறத விட ரியலில் பார்க்கும்போது வந்து இன்னும் வந்து சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அனுபவிச்சுட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே தான் வந்திருக்கோம் நம்ம. இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட்லி. நான் இதை பற்றி பெருசாக சொல்லணும்னு எப்படியும் இல்லை. ஸோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் விசிட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் வந்து ஃபேமஸான பிளேஸ் இந்த சைட்லாம் வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஜஸ்ட் அதை காட்டுறேன், அந்த சீன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃப்ளவர் ஷோவில் சூப்பர் கண்ணா பறிக்குது, அருமையாக இருக்குது. நைஸ். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பூச்செடியாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே லைனாக இந்த இடத்துல ஃபுல்லாகவே அதான் இருக்கேன். ஃப்ளவர் ஷோ அருமையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்ணை பறிக்கும் கலர் ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள், பர்பிள். ஒன்று இது ஈவினிங் பார்த்தா ஒன்று ஜம்முன்னு இருக்கும், சூப்பராக இருக்குது, லவ்லி. இப்பயும் நல்லா தான் இருக்குது. பட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேட் வெயில் இருக்குது, கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கிறதுனால ஒன்றும் நல்லாவே தெரியும். ஸோ ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. பார்க்க வேண்டிய இடம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்பவும் வந்து பார்த்தா பரப்பளவு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே குட்டி குட்டி வீடுங்களாம் அழகாக தெரியுது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கவர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த டூரை. ஸோ இந்த டைமில் வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்திருக்கோம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலாக இவங்க வந்து பின்னாடி சைடில் வந்து ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் ஃபுல்லாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே ஏற்காடில் வந்து இப்படி தான் வந்து எல்லா அவுட்டர் யூனிட்டுமே இப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது ஒரு குட்டி பிளேஸ் தான் உங்களுக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த சாக்லேட் செஞ்சு வச்சுருக்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன டூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ட்ரே உங்களுக்கு, ப்ளஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் போன டைம் லன்ச் டைம்னால வந்து எல்லாம் சாப்பிட போயிருந்தாங்க. சரி ஓகே, நாங்கள் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, சரி இருக்கிறத சாக்லேட்டை மட்டும் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி இடம் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்துட்டு சாக்லேட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணுறது. சாக்லேட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு ஸ்டார்ட் ஆகுது. 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ வந்து பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு. காய்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே வரும்போது இடம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. பட் வந்து ஒரு காட்டுக்கு வழி பயணம் பண்ணி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் கிளைமேட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. வெயில் அடிச்சுது, டோட்டலாக சில்லுன்னு இருக்குது கிளைமேட். ஸோ வந்து இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த வழி தான் போகிறோம். போயிட்டு ஃபால்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் எல்லாம் இறங்கியிருக்கோம். ஸோ அந்த வேலை அது போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த சீன் தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து எப்படி இருக்கு இந்த இடம்? சூப்பர், செம்மையா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. பிடிச்சிருக்கா? நம்ம பார்த்ததுலே தான். ஆமாம், உண்மையிலேங்க நாங்கள் பார்த்ததுல இதுவரையும் வந்து இந்த இடத்துக்காகவே வந்து சொல்லலாம். நாங்கள் பார்த்ததுல இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்த. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? உங்களுக்கு மழை வரத்துக்கு அந்த இடி சவுண்டு வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. அதே போல் வந்து அருவியோட சவுண்டும் வருது. பட் உங்கள் கேமில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. பட் இங்கே எங்களுக்கு வந்து நல்லாவே சவுண்டு கேட்டுட்ருக்கு. நிறைய பேர் வந்து என்ஜாயும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் அங்கே கத்திகிட்ருக்காங்க. அந்த சவுண்டு கேட்குது எங்களுக்கு. கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இப்போ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு மெயினாக தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய குரங்கு அதுவும் இருக்குது. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நானே மேலே போயிட்டலாமா? காய்ஸ் சுத்தமாக முடியல யாராலையும். ஸ்டெப்ஸ் நியர்லி வந்து பார்த்தோன்னா ஒரு 200 to 300 ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும். ப்ளஸ் ஸ்லோப் வேறு, சுத்தமாக ஏற முடியல. வயசான வந்து ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி பார்த்தா நீங்கள் மூச்சு அரைச்சா நிற்கிறோம். வெங்கட் எப்படி இருக்குது இந்த ஃபீல் உங்களுக்கு? ஐயா முடியல, சுத்தம் முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ ரொம்ப வயசானவங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கலான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏறுறது கஷ்டம், படிக்கட்டு அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க தவிர்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, வெரி நைஸு. ஆனால் வந்து கொஞ்சம் போயிட்டு வந்து கஷ்டமாக இருக்குது. வயசானவங்கன்னா போகாதங்க, ரொம்ப சிரமம். படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. ஃபால்ஸ் நல்லா இருக்குது, பட் போயிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆமாங்க கைஸ், அப்படி வயசானவங்க முடியாது இருந்தால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. நான் அப்புறம் பேச கொண்டாக்கப்புறம் மூச்சு சுத்தமாக வாங்குது. கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நேராக ஆத்தூர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 145 அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் செல்லம் ஒன்று இருக்குது. அதுமாதிரி முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு நேராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக சென்னை கிளம்ப தான் பிளானு. ஸோ இந்த வழியை பார்த்தோம், வழி நல்லா இருந்தது. அதாவது ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம், நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். சரி அதுதான் எங்கே போகிறோங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடலாங்கிறதுக்காக தான் இந்த நேராக இப்போ முருகன் கோயில் போய்ட்டு ஒன் மீட் பண்ணோம். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து நான் சொன்ன 145 ஹைட்டில் உள்ள முருகர் கோயில். அதுக்கான சிலை இதுதான். இதுக்குள்ளே தான் கோயில் இருக்குது. இதுதான் போக போகிறோம். பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் போகணும். இந்த முருகர் இருக்கார். ஸோ கோயிலுக்கு சென்ன வழி இந்த எழுதி போட்டிருக்காங்க. வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை வீதி இருக்குது. ஃபுல்லாக கடை வீதியெல்லாம் போகிறோம். இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாகவே சாமி படம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வரும்போது டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கு மோஸ்ட்லி 7:30 அரௌண்ட் நாங்கள் வரும்போது. பட் இருந்தாலும் கூட்டம் இருக்குது. உள்ளே வந்து நிறைய பேர் பக்தர்கள் நிறையாவே சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல். ஏன்னா வரி ராட்டணும் அதெல்லாம் இருக்குது இங்கே. கைஸ் வழி தான், இதில் தான் போயிட்டுருக்கோம்.
கைஸ் இங்கே ஒரு சின்ன முருகன் சிலை இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம வந்து உள்ளே போகணும் சாமியோட இருக்கு. இப்போ சாமி கிட்ட வந்திருக்கோம். சாமியோட பாதம் பாதமே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ கிட்ட பார்க்கவே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஆத்தூர்கிட்டே தான் வரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாமி பக்கத்தில் வந்து பார்த்து ஒரு ரவுண்டு சுற்றி அப்படியே கீழே இறங்கிடணும். இது தவிர மற்ற சின்ன சின்ன கோயில் அசுஷ கோயிலாக இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படமும் கயிறும் வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. சரி எதனா வாங்கிட்டு போனோம் கோவிலுக்கு வந்து அப்படிங்கிறதுக்காக வாங்கிச்சு. கைஸ் நெக்ஸ்ட்டு பஞ்சாமிர்தம், அப்புறம் வந்து பார்த்தா விபூதி, இது எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு இடமே நல்லா இருக்குங்க. வந்தால் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்காக ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், நாங்களும் இத்தர வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நேராக ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ வந்து நாங்களே இத்தர வந்து நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு போகிறோம். படத்தை வாங்கிட்டோம், அதுதான் காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ வந்து நானே இந்த பிளாக்கே முடிச்சிக்கிறேன். நான் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் போயிருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். கடைசியாக சாமி தேர்தல் நல்லா முடிஞ்சது. போயிட்டு சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், 2 எபிசோடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ஷங்கர் அண்ட் மை ஃபேமிலி. பை.